வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு பிரிங் டேக். பிரிங் டேக் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்த இடத்துல நம்ம இதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டைரக்ஷன் தான். பிரிங் அண்ட் டேக் ஹேஸ் டு டு வித் டைரக்ஷன். எப்படி நம்ம வந்து கம் அண்ட் கோ யூஸ் பண்ணுவோம்ல. கம்னா நம்மை நோக்கி வர்றது இல்லைங்களா, கோனா இங்க இருந்து போறது, இவ்வளவுதான். இதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா பிரிங் அண்ட் டேக்க ரொம்ப எஃபெக்டிவாவே யூஸ் பண்ணலாம். பாருங்க, பிரிங் அதோட மீனிங் என்னன்னா implies movement coming towards a person or a location. towards a person or a location அப்படின்னா ஒரு விஷயம் உங்களை நோக்கி அல்லது அந்த இடத்தை நோக்கி வர்றதுதான் நம்ம பிரிங் யூஸ் பண்ணணும். ஓகே, மூமெண்ட் coming towards a person or a location. ஓகே, இதுவே நம்ம take எடுத்துக்கிட்டா take implies movement away from a person or a location. away from a person or a location. அதாவது அந்த ஆக்ஷன் என்ன ஆகுதுன்னா உங்ககிட்ட இருந்து வெளியே போறது, உங்ககிட்ட இருந்து டைரக்ஷன் என்ன ஆகுது, வெளிப்பக்கமா இருக்கு. இதனாலதான் நான் முதல்ல உங்களுக்கு கம் அண்ட் கோன்னு சொன்னேன் இல்லையா. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரிங் அண்ட் டேக்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப நம்ம நோட் பண்ண வேண்டியது பிரிங் சொல்லும் போது டுவர்ட்ஸ் அ பர்சன் ஆர் அ லொகேஷன் சொல்லணும். டேக் சொல்லும் போது அவே ஃப்ரம் அ பர்சன் ஆர் அ லொகேஷன். ஓகே, டேக் என்ன, அவே ஃப்ரம் அ பர்சன் ஆர் அ லொகேஷன். நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமா இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, உங்க பிறந்த நாளுக்கு உங்க பையன் ஏதாவது கொண்டு வந்தாரா, ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்போம்ல. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் எங்க நடக்குது, ஒருத்தர்கிட்ட ஆக்ஷன் வந்ததா, அவரை நோக்கி வந்ததா அப்படின்னு கேக்குறோம். ஒரு கிஃப்ட் உங்களுக்கு நீங்க ரிசீவ் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறோமா. அப்ப என்ன யூஸ் பண்ணும், பிரிங் யூஸ் பண்ணலாமா, டேக் யூஸ் பண்ணலாமா. மேல உங்க ரெஃபரன்ஸ்க்கு நான் கொடுத்திருக்கேன். பிரிங்கோட ஆரோ என்ன செஞ்சிருக்கு, டுவர்ட்ஸ் அ பர்சன் ஆர் பிளேஸ். ஓகே, டேக் எப்படி இருக்கும்னா டேக் அவே. ஓகே, டேக் என்ன செய்யணும், அவே ஃப்ரம் அ பர்சன் ஆர் அ லொகேஷன். ஓகே, அப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல உங்க பிறந்த நாளுக்கு உங்க மகன் ஏதாவது கொண்டு வந்தாரா, ஆக்ஷன் அவரை நோக்கி வந்ததான்னு கேக்குறோம் இல்லையா. அப்போ did your son bring you anything for your birthday? did your son bring you anything for your birthday? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். ரவி தினமும் காலையில குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்கிறார். அது ஒரு ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். ரவி என்ன செய்யறாரு, டெய்லி காலையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுது, பிரிங் டேக் என்ன யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஆக்ஷன் எங்க இருந்து எங்க போகுது, ஆக்ஷன் அவர்கிட்ட இருந்து வெளியே போகுது. அப்படிதானே, அவர் குழந்தைங்களை டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் விடுறாரு. டைரக்ஷன் எப்படி இருக்கு, இவர்கிட்ட இருந்து away from a person or location, right? Good. Ravi takes the children to school every morning. Ravi takes the children to school every morning. Okay, Ravi வரும்போது singular இல்லையா, so அதனால takes னு s சேர்த்து எழுதணும். Okay, அடுத்து டெலிவரி பாய் எங்க வீட்டு வாசலுக்கு செய்தித்தாளை கொண்டு வந்தார். கொண்டு வந்தார் நோட் பண்ணணும், இது past tense இருக்கு இல்லையா. சோ கொண்டு வந்தார், டெலிவரி பாய் எங்க வீட்டு வாசலுக்கு செய்தித்தாளை கொண்டு வந்தார். ஆக்ஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, வெளியே இருந்து நம்மளை நோக்கி வருது இல்லையா. டெய்லி எங்களோட வீட்டு வாசலுக்கு நியூஸ் பேப்பர் வருது. ஆக்ஷன் வெளியே இருந்து நம்மளை நோக்கி வருது. அப்ப பிரிங் யூஸ் பண்ணணுமா டேக்கா, ரைட், பிரிங் தான் யூஸ் பண்ணணும். The delivery boy brought the newspaper to our doorstep. brought the newspaper to our doorstep. Okay, brought ஏனா கொண்டு வந்தார், past tense இருக்கு இல்லையா. so bring ஓட past tense brought. Okay, அடுத்து இந்த குக்கீகளை எடுத்து உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். குக்கீஸ் பிஸ்கெட் சொல்லுவோம் இல்லையா. so இந்த பிஸ்கெட்ஸை உன் ஃப்ரெண்ட்ஸோட பகிர்ந்துக்கோ. ஆக்ஷன் எங்கிருந்து எங்க போகுது, நம்ம கிட்ட இருந்து
வெளியே போகுது. ரைட். அப்ப take தான் யூஸ் பண்ணணும். Take these cookies and share them with your friends. Take these cookies and share them with your friends. Okay? அடுத்து நீங்க என்னோட விருந்துக்கு உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரலாம். நீங்க என்னோட விருந்துக்கு உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரலாம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது? கூட்டிட்டு வரலாம். வெளிய இருந்து நம்மளை நோக்கி வருது இல்லையா? towards a person or a location. அப்ப bring தான் யூஸ் பண்ணணும். You can bring a friend with you to my party. You can bring a friend with you to my party. Okay, அவ்வளவுதான். அந்த டைரக்ஷன் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா bring யூஸ் பண்ணணுமா இல்ல take யூஸ் பண்ணணுமான்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க. நான் நாயை ஒரு நடைக்கு அழைத்து செல்ல போகிறேன். அதாவது நான் டாகியை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. டாகியை வாக்கிங் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்ஷன் எங்க இருந்து நடக்குது? away from a person or location, right? நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யறோம்? வழி நோக்கி போகுது. அப்ப take. I am going to take the dog for a walk. I am going to take the dog for a walk. அடுத்து நீ சொன்ன மாதிரி சாக்லேட் கொண்டு வர மறந்துடாத. நீ சொன்ன மாதிரி சாக்லேட் கொண்டு வர மறந்துடாத. அப்ப ஆக்ஷன் எங்க இருந்து எங்க போகுது? சொல்லுங்க. away from a இல்லைன்னா towards a person. நீ சொன்ன மாதிரி சாக்லேட் கொண்டு வர மறந்துடாத. ரைட். towards a person or location, right? அப்ப bring தான் யூஸ் பண்ணணும். remember to bring the chocolate you promised. Remember to bring the chocolate you promised. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு சாக்லேட் கொண்டு வர மறந்துடாத. இதை இன்னொரு விதமாவும் சொல்லலாம். Don't forget to bring a chocolate like you said. Don't forget to bring chocolate like you said. Okay? அடுத்து பாருங்க. குடை எடுத்துட்டு போ. மழை பெஞ்சதுன்னா அந்த மழை பெஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு தனியா அந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா? இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வாட் இஃப் யூஸ் பண்ணலாம். Take an umbrella with you. Take an umbrella with you. What if it rains? What if it rains? இது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான். வாட் இஃப் நீங்க கொஞ்சம் எஃபெக்டிவா டே டு டே கம்யூனிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. சரிங்களா? அடுத்து தேஜு எங்களுக்கு போர்வை கொண்டு வந்தார். தேஜு எங்களுக்கு போர்வை கொண்டு வந்தார். எப்படி சொல்லலாம்? கொண்டு வந்தார் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. கொண்டு வந்தார். ஆக்ஷன் எங்க பார்க்க இருக்கு சொல்லுங்க. கொண்டு வந்தார். சொல்லுங்க. டுவர்ட்ஸ் அ பர்சனா இல்ல அவே ஃப்ரம் அ பர்சனா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேஜு brought us blanket. Brought us blanket. In a past tense இல்லையா? So bring க்கு brought. Brought us blanket. கொண்டு வந்தார். Okay. அடுத்து பேருந்து K25 உன்னைய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும். அது ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கலான்னு வைங்களேன். K25ல நீ ஏறினா கரெக்டா வந்துட்டா ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிடலாம். ஸோ ஆக்ஷன் எங்க இருந்து எங்க போகுது? away from a person or location, right? ஸோ அப்ப நம்ம take தான் யூஸ் பண்ணணும். Bus K25 will take you to the station. Will take you to the station. Okay? அடுத்து நாங்க எங்க காஃபியை ஜன்னல் ஓரமா இருந்த மேஜைக்கு எடுத்துட்டு போனோம். நாங்க எங்க காஃபியை ஜன்னல் ஓரமா இருக்கிற மேசைக்கு எடுத்துட்டு போனோம். ஒரு மழை பெஞ்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்? மழை பார்த்துட்டே ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்க ரொம்ப விருப்பமா இருக்கும்ல, அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ நாங்க எடுத்துட்டு போனோம். ஆக்ஷன் எங்க இருக்குது? எஸ், away from a person or location, ரைட்? அப்ப டேக் தான். ஆனா இங்க சென்றோம் past tense. டேக்கோட past tense என்ன? ரைட். We took our coffee over to a table by the window. We took our coffee over to the table by the window. Okay? அடுத்து
உங்க உங்க டாகிய ஓகே. உங்க நாய உணவகத்திற்குள் கொண்டு வர உங்களுக்கு அனுமதி இல்லை. டாகீஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ உள்ளே கொண்டு வர அனுமதி இல்லை. பிரிங்கா டேக்கா சொல்லுங்க. உங்க டாகிய உணவகத்திற்குள் கொண்டு வர உங்களுக்கு அனுமதி இல்லை. கொண்டு வருதல் என்ன சொல்லலாம்? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். You are not allowed to bring your dog into the restaurant. You are not allowed to bring your dog into the restaurant. Okay? So bring. ஏன்னா இந்த இடத்துல action என்ன நடக்குது? Action towards a person. அவங்க இடத்துல நம்ம யோசிக்கணும். நீங்க வந்து உள்ள கொண்டு வர உங்களுக்கு அனுமதி இல்லை. இப்ப உள்ளே கொண்டு வருதல் அப்படிங்கும்போது action எப்படி இருக்குது? Towards a person. அந்த ரெஸ்டாரண்டை நோக்கி இருக்குது இல்லைங்களா? அவ்வளவுதான். அந்த கம் அண்ட் கோ அந்த டைரக்ஷன் மாதிரி தான் பிரிங் அண்ட் டேக்கும். ஜஸ்ட் மேட்ச் பண்ணி இமேஜின் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா மறைக்கவே மறைக்காது. ஓகே, அடுத்து பாருங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா? அப்ப ஆக்ஷன் டுவர்ட்ஸ் அ பர்சன். நமக்கு தானே கேட்கிறோம். டுவர்ட்ஸ் நம்மளை நோக்கி ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது இல்லையா? சோ எப்படி கேட்கலாம்? பிரிங் தான். Could you bring some water please? Could you bring some water please? Okay. So இவ்வளவுதான் friends. நீங்க bring, take இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணலாம்? come and go இது ரெண்டையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. கம்னா வருது, கோனா போறது. அப்ப bring யூஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் உங்களை நோக்கி நடக்கணும். ஓகேவா? பிரசன்டோ பாஸ்டோ எதுனாலும் ஓகே தான். டேக் யூஸ் பண்ணும்போது கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் உங்ககிட்ட இருந்து என்ன செய்து வெளியே நோக்கி போகுது. இவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டு பிரிங் அண்ட் டேக்குக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணி காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.